ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். அச்சய இலக்கண பத்ததி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அச்சய இலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடும் வீடியோக்களுக்கு உங்களுடைய லைக், கமெண்ட், ஷேர்ஸை கொடுங்க. அதே போல் ஏஎல்பி முறையில் நான் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகமானது என்னுடைய நண்பர் ஒருவர் தான். அவர் இப்போ நடப்பில் ஒரு 42 வயதை கடந்து போயிட்டுருக்காரு. அப்போ அவர்கிட்ட நான் யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கப்போ அவர் சொன்னார், என்னால் உங்களை மாதிரி ஒரு ஹெவி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேச்சு. ஏன் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். எனக்கு பிறப்புலேயே ஹார்ட்டில் இருக்கிற வால்வு சின்னதாக இருக்குது, சில வால்வுகள் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் என்னால் ஹெவி ஆக்டிவிட்டி பண்ண எனக்கு இந்த இடத்துல ஃபீல் ஆகும், அதனால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்படிங்களா அப்படின்னு கேட்டு, உங்கள் ஜாதகங்களை கொடுங்க, நான் அந்த பிறப்பில் எப்படி இருக்குன்னு நான் ஆய்வுக்காக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட வாங்கினேன். வாங்கிட்டு நம்ம அச்சய இலக்கண பத்ததி முறையில் பார்த்தோம். அதே போல் அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னார், இது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் தாயாருக்கும் இருக்குது, அது பரம்பரையாக வர்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொன்னார். சரி வாங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாதகத்தை வாங்கினேன். அப்புறம் பிறப்பில் அவர் என்ன பிறந்திருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி லக்னத்தில் பிறந்தார். உத்திரம் 2 லக்ன புள்ளி. அப்போ அவர் பிறந்த ராசி அப்படின்றது பார்த்தோம்னா மிதுன ராசி, குரு தசையில் பிறந்திருக்கார். இப்போ இந்த காலகட்டங்களில் அவருக்கு கன்னி லக்னம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா புதன் பகவான். நம்ம பிறப்பில் பார்க்குறப்ப பிறந்த லக்னத்தை தான் நம்ம ஏல்பி எடுத்துப்போம். அப்போ அதான் அதிபதி புதன் பகவான் 2ஆம் வீடாகிய துலாம் வீட்டில் நல்ல நிலையில் தான் இருக்கார். இப்போ நம்ம இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற பார்க்குறப்ப நம்ம 8ஆம் அதிபதி யாருன்னு பார்க்குறப்ப செவ்வாய் பகவான். அவர் எங்கே இருக்கார்? 11 இருந்து அவருடைய 4ஆம் பார்வையாக லக்னாதிபதி புதனை பார்க்குறாரு. அப்போ இங்கே ஒரு நிகழ்வு சுபமாக இல்லைன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அவர் இயக்கக்கூடிய நட்சத்திர புள்ளிநாதன் யார்? சூரிய பகவான். உத்திரமுக்கு சூரிய பகவான் அதிபதி. அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தோன்னா ஏஎல்பிலேயே இருக்கார், அதாவது கன்னி வீட்டிலேயே இருக்கார். அது நல்லா தான் இருக்கார். அப்போ இப்போ 11ஆம் அதிபதியாக சந்திர பகவானும் பார்த்திங்கன்னா அவர் மிதுன வீட்டிலேருந்து தனது 7ஆம் பார்வையாக 4ஆம் வீடாகி அந்த இருதயம் சம்மந்தப்பட்ட பாகத்தை பார்க்குறாரு. இப்போ இவருக்கு ஏன் இங்கே ஒரு அழுத்தம் பிறப்பிலேயே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ 4ஆம் அதிபதியை நம்ம ஆய்வு பண்ணோம். 4ஆம் அதிபதின்றது குரு பகவான். ஏன்னா அவர் தான் தனுசு வீட்டுக்கு அதிபதி அவர் தான். இப்போ 4ன்றது இருதயம். அவர் இந்த அதிபதி எங்கே இருக்கிறாரு? கன்னி, பிறப்பின் லக்னமான கன்னியிலேயே இருக்கார். அப்போ சூரிய பகவானும் குரு பகவானும் இந்த இடத்துல இணைஞ்சு இருக்கிறது அந்த 4ஆம் பாவத்துக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்குன்றது தான் நமக்கு அச்சய இலக்கண பத்ததி படித்த எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இதை நம்ம எவ்வளோ எளிதாகவே நம்ம ஆய்வு பண்ணிடலாம். அதே போல் இவர் பாரம்பரியமாகவும் இந்த இஷ்யூ இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா குரு பகவான் சம்மந்தப்படுறார். இதை வச்சு நம்ம இந்த விஷயங்களை நம்ம எளிமையாகவும் துல்லியமாகவும் கணிச்சிடலான்றது தான் நம்ம அச்சய இலக்கண பத்ததியோட சிறப்பு. இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் அச்சய இலக்கண பத்ததி முறையில் பலன் பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பரில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த நேரத்தில் அச்சய இலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, இந்த வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமையட்டும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு மீண்டும் ஒரு அச்சய இலக்கண பத்ததி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.